Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பேதுரு 1 அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகள்னாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசம் ஜெபத்தில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை போதித்து வருகிறோம். குறிப்பாக ஜெபத்தில் எப்படி விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயிலும் இருதயத்திலும் வைத்து அந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை குறித்து தான் இங்கே பேசி வருகிறேன். ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து நம்முடைய விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுவதுதான் ஜெபம். அது மலைகளை கூட பெயர்க்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் இங்கே போதித்து வருகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? அதனால தான் 2 பேதுரு 1:3-4 வாசித்தேன். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும், அதாவது ஜீவனுக்கும் என்று சொன்னால் நம்முடைய இந்த வாழ்வுக்கு, நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும், தேவ பக்திக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும், உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் எதிலே வைத்திருக்கிறாராம்? தம்முடைய வாக்கு தத்தங்களிலே அவைகளை வைத்திருக்கிறாராம். தம்முடைய வார்த்தையிலே, வாக்கு தத்தத்தில் வைத்து கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தை நமக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறது. சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களும் தேவனுடைய வாக்கு தத்தங்களிலே, தேவனுடைய வார்த்தையின் வடிவிலே தேவன் கொடுத்து விட்டார். ஏன் வார்த்தையின் வடிவிலே கொடுத்தார்? ஏன் என்று சொன்னால், அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் வாயிலும் வைத்து அதை ரிலீஸ் பண்ணும்போது விசுவாசமே அங்கே வெளிப்படுகிறது. மலைகளை கூட பெயர்த்து உங்கள் தடைகளை எல்லாம் அகற்றி போட்டு உங்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறவைகள் வந்து உண்டாகிறது. அதுக்காக தான் கர்த்தர் வார்த்தையில வச்சுட்டார். அதனால தான் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்க வேணும். ஜெபத்தில் நம்முடைய வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். ஏனென்றால் நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்போது தான் ஜெபத்தில் வல்லமை இருக்குது. சும்மா நாம் பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல, என்னத்தையாவது கெஞ்சிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல, என்னத்தையாவது அழுதுகிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்கிறது தேவனுடைய வாக்கு தத்தங்கள்ல எனக்கு தேவையான எல்லாம் இருக்குது என்று விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை ஒரு குறிக்கோளோட எடுத்து பர்பஸ்ஃபுல்லா, பெரிய குறிக்கோளோட, அதுல தான் எல்லாம் இருக்குது எனக்கு வேண்டியதெல்லாம் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு போய் அதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாயிலும் வைத்து என்னுடைய விசுவாசத்தை நான் கட்டவிழ்க்க வேண்டும். இதுதான் ஜெபம். ஆகவே தான் இங்கே மார்க் 11 இயேசு இந்த வாயை திறந்து நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதை பற்றி அவ்வளவு இதாக சொல்றார். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லி சொன்னபடியே நடக்கும், சொன்னபடியே ஆகும் என்று சொல்றது, வாயில சொல்றதை பற்றி மிகவும் அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறது. சொல்லிட்டு 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால். ஆதலால்னு சொன்னா போன வசனத்துக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், அல்லது இவ்வளவு நேரம் போதிச்சு கொண்டிருந்ததுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதலால் நீங்கள் வாயை திறந்து மலையை பார்த்து பேசுகிறதான் ஜெபம். உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுகிறதான் ஜெபம். பிரச்சனையை பேசுகிறதல்ல, பிரச்சனையை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள், அதுதான் ஜெபம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுக்கும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்குதுன்னா, மலையை பார்த்து நீ போன்னு சொல்றோமே, அது போலதான் ஜெபமும். ஜெபம் நாம் பிரச்சனையில சொல்லி அழுகிறது இல்ல,
ஜெபம் என்கிறது பிரச்சனைகளை பார்த்து அதற்கு நேராக தேவனுடைய வார்த்தையை கட்டவிழ்த்து விடுவது, நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுவது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுவது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொன்னால் எவைகளை விரும்புகிறீர்களோ, எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ என்ற ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறது. What things ever you desire when you pray. எவைகளை நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும். எப்படி மலையை பார்த்து பேசணும்னு சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீர்கள், அதுபோல ஜெபத்திலே பேசிட்டு மலையை பார்த்து பேசிவிட்டு அதுக்கு என்ன ஆக வேண்டும், நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள், அதற்கு என்ன ஆக வேண்டும், உங்கள் பிரச்சனைகள் என்ன ஆக வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்கிறதை பேசிவிட்டு அதன் பிறகு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று இயேசு போதிக்கிறார். இதில் என்னன்னா, ஏன் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்று சொன்னால், இயேசு இங்கே பாசிட்டிவ் சைடு மட்டும் சொல்கிறாரு, அதில் நெகட்டிவ் சைடும் இருக்குது பாருங்க. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போ, தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேகர் மலையை பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய மலையாக இருக்குதே ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய மலையை நான் எப்படி தாண்டுவேன், இவ்வளோ பெரிய இடையூரை நான் எப்படி மேற்கொள்வேன் என்று சொல்லி மலையை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள், மலையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மலையை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை நாம் தப்பாக உபயோகப்படுத்தும் போது ஜெபத்தில் தான் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்கிறோம். ஆனால் நெகட்டிவாக உபயோகப்படுத்தும் போது வார்த்தையை, அதாவது ஜெபத்திலே மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு என்ன நடக்க வேணும், நமக்கு என்ன ஆக வேணும் என்று சொல்றதுக்கு பதிலாக நம்முடைய மலையை பார்த்து இந்த மலையே பற்றி பேசி கொண்டிருந்தால் நெகட்டிவாகவும் இது வேலை செய்யும். நெகட்டிவ் இங்கே இயேசு சொல்லலை, ஏன்னா நெகட்டிவோட நம்ம மெடல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லாம விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு சொன்னார், எல்லா மரத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம். நன்மை அவனுக்கு தெரியும், தீமை தெரிய வேண்டாம் தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னார் அவர். இதை மெடல் பண்ணாத, இந்த நெகட்டிவ் சைடில் வராத, நீ பாசிட்டிவ்லேயே இரு, நன்மையே புசி, நன்மையான காரியங்களையே எடுத்துக்கொள், இந்த தீமை வேண்டாம் உனக்கு என்று சொல்லி இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்கிறது ஆம்பிளிஃபைட் பைபிளில் த ட்ரீ ஆஃப் பிளெஸ்ஸிங் அண்ட் கலாமிட்டினே இருக்குது. ஆசீர்வாதம் மற்றும் பிரச்சனைகள் இந்த விருட்சத்தின் கனி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆகவே ஆசீர்வாதம் ஏற்கனவே தெரியும் உனக்கு, பிரச்சனை எதுக்கு வேண்டாம், அதை விட்டு அதை தொடாத, அதை சாப்பிடாத என்று சொல்லி அப்படி சொல்லி வைத்திருந்தார். ஆகவே இங்கே நெகட்டிவை விட்டுறாரு பாருங்க. ஆனால் நெகட்டிவ் இருக்கிறது, நெகட்டிவ் மெய்யாகவே இருக்கிறது. அதை ரொம்ப கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வார்த்தைகள் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் நாம் சரியா வார்த்தைகள் உபயோகப்படுத்தவில்லை என்றால் பிரச்சனை ஆகிவிடுகிறது. அநேகருடைய ஜெபம் அவர்களுக்கு பிரச்சனையை தான் உருவாக்குகிறது. எப்படி ஜெபிக்கிறார்கள் அவர்கள்? ஆண்டவரே, நான் எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே, 15 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இப்படியே இருந்தால் என் வாழ்நாள் முழுக்க நான் கடன்லேயே மூழ்கி நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன் ஆண்டவரே, நான் மீளவே முடியாத ஆண்டவரே, நான் சிக்கி தவித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் கண்ணீரோட கேட்குறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, வர வர பெருசாகிட்டே போகுது ஆண்டவரே. ஒரு பிரசங்கர் சொல்கிறார், அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இட்ஸ் நாட் கெட்டிங் பெட்டர், இட்ஸ் கெட்டிங் வேர்ஸ்ன்னாராம். இது இன்னும் வர வர மோசமாக தான் போயிட்டு இருக்குது, நன்மையாக நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு, ஆண்டவரே என்ன சொல்றீர்னாரா? ஆண்டவர் சொன்னாரா, யார் சொன்னது உனக்கு அதுன்னு? பிரசங்கா இருப்பாருங்க, கொஞ்ச நேரம் நின்று யோசித்தாராம். நிச்சயமாக இது ஆண்டவர் சொல்லலை, வர வர மோசமாகுதுன்னு எங்கள் பைபிளில் இருக்குது, வர வர மோசமாகுதுன்னு கர்த்தர் ஒன்றும் சொல்லலை, அது சாத்தான் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை பிசாசு தான் சொல்கிறான் போல இருக்கு, வர வர மோசமாகுது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறான் போல இருக்கு ஆண்டவரே அப்படின்னாராம். இப்போ சொன்னாராம், தயவு செய்து பிசாசு சொல்கிறத எங்கிட்ட அறிக்கை செய்துக்கிட்டு இருக்காது, சாத்தான் சொல்கிறது எங்கிட்ட சொல்லாதப்பா, நான் சொல்றது எங்கிட்ட சொல்லு, ஏன்னா என்னுடைய வார்த்தையை தான் நான் மதிக்கிறேன், நான் வார்த்தையின் தேவன், எல்லா பிரஸ்தாபங்களை காட்டிலும் எனக்குள்ள எல்லாவற்றை காட்டிலும் என்னுடைய வார்த்தையை தான் நான் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆகவே என்னிடத்துல வர்றதுன்னா எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க. எங்கிட்ட எனக்கு விரோதியா இருக்கிற பிசாசனுடைய வார்த்தையில எங்கிட்ட பேசிட்டீங்கன்னா உனக்கு வேலையே ஆகாது. என்னிடத்துல என்னுடைய வார்த்தையை நீ பேசு அப்படின்னு அவருக்கு சொல்லி தந்தாராம். பாருங்க எவ்வளவு அது உண்மைன்னு பாருங்க. நான் பிரச்சனையே பேசி கொண்டிருக்கும் போது பிரச்சனை என்ன ஆகிறது? பிரச்சனை வளர ஆரம்பிக்கிறது. பிரச்சனை குறித்த அறிவும் பிரச்சனை குறித்த உணர்வும் வளர ஆரம்பிக்கிறது. பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. பிரச்சனை பலப்பட்டு விடுகிறது. பிரச்சனை மலை போல ஏற்கனவே உருவாகி இருக்குது, அப்படியே அது நிற்க ஆரம்பிச்சிருது. அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பித்து விடுகிறது.
ஆகவே இந்த நெகட்டிவ் சைடு எல்லாத்துலையும் இருக்குது பாருங்க. ஆகவே தான் விசுவாசம் என்கிறது ஒரு பாசிட்டிவ், இது ஃபியர்ங்கிறது, அதாவது பயம் என்கிறது விசுவாசத்துக்கு எதிரான ஒரு சக்தி, நெகட்டிவ் சக்தி. விசுவாசம் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் பயமும் வேலை செய்கிறது. நாம் விசுவாசிக்கிறதா நமக்கு நடக்குது, நாம் என்னத்தை வாயில பேசுறோமோ அதுதான் நடக்குது பாருங்க. அதனால தான் யோபு சொல்றான், நான் பயந்தது எனக்கு நடந்தது. அது ஒரு மாதிரி விசுவாசம். அது எல்லாம் சொல்றாங்க யோபுக்கு ஏன் அப்படி நடந்தது, நல்ல மனுஷன் தானே, வேதமே சொல்லியிருக்காங்க நல்ல மனுஷன் தான். நிறைய நல்ல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க யோபு மாதிரி கிறிஸ்தவங்க. அதனால தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நானும் ஒரு யோபு தான். கரெக்ட். ஏனென்றால் இவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள், ஆனால் இந்த எதிர் சக்தியை தங்களுடைய வாழ்க்கையில செயல்பட அனுமதித்து விட்டார்கள். விசுவாசம் எப்படி வேலை செய்தோ, மலையை பெயர்க்கக்கூடியதா எப்படி இருக்கிறதோ விசுவாசம், அது போலவே பயம் என்கிறது மலையை உருவாக்கி அதை அப்படியே நிக்க வைக்கிறது, அதை இன்னும் பெருசாக்கி காண்பிக்கிறது. அதுதான் பயம். விசுவாசம் எப்படி வேலை செய்தோ மலையை பெயர்க்கிறதுக்கு, அது போல பயம் என்கிறது மலையை உண்டாக்குகிறதற்கு, அதை நிலைநிறுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடையூறுகளையும் உண்டாக்குவதற்கு அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 1:1 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுலபமான ஒரு தமிழ்ல சொல்றேன். விசுவாசம் என்கிறது நாம் என்னத்தை நம்பி எதிர்பார்த்திருக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் என்கிற நிச்சயமும் உறுதியுமா இருக்கிறது. எத்தனை பேர் உள்ளத்துல சில காரியங்களை நம்பி அதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க? விசுவாசம் வேலை செய்துகிட்டு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? நம்பி கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு உறுதி நிச்சயம் தான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் எப்படி நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் நிச்சயமா இருக்குதோ, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களின் உறுதியும் நிச்சயமா இருக்குதோ, அது போலவே பயமும் நாம் எதிர்பார்க்கிற பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கும் என்கிற நிச்சயத்தை நமக்கு உள்ளே தருறது. பயந்துகிட்டே இருங்க, நீங்க என்ன நடக்கும் பாருங்க. பயம் என்கிறது பொல்லாத ஒரு காரியம் பாருங்க. பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பயந்துட்டு இருக்கீங்களோ அதுதான் நடக்க போகிறது. ஏன் என்று சொன்னால் விசுவாசத்தை போலவே தான் அது கிரியை செய்து நெகட்டிவ் சைடில் வேலை செய்யுது, அவ்வளவுதான் அது. ஆகவேதான் ஜெபத்திலே நாம் என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்ன பேசுங்க? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னால் அது சொன்னபடி ஆக போகிறது. ஆகவே என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஜெபம்லாம் என்ன? ஒரு விதமான ரிலிஜியஸ் ப்ரேயர், ஏதோ ஒரு பக்தி மார்க்கம். அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அப்படியே ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி மன்றாடிக்கிட்டு அவர் அப்படியே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. ஜெபம்னா அதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவர் பல வேலையாக ரொம்ப அலுவலாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. ஆனால் நான் அழுது அழுது கண்ணீர் விட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டுகிட்டே இருந்தேன்னா, தினந்தோறும் அவரை ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன்னா, அதான் சொல்லியிருந்த வேதத்தில் என்னை ஞாபகப்படுத்துங்கன்னு. ஆண்டவர் மறந்துடாம நான் தினந்தோறும் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தேன்னா, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு அவர் மனம் திரும்பி அவர் கொஞ்சம் என்னை பற்றி யோசிச்சு பார்த்து என்னுடைய தேவைகளை கொஞ்சம் மனசுல வச்சு எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு பதில் கொடுப்பார். ஆகவே ஜெபம்னா நான் கெஞ்சிக்கிட்டே கிடக்கணும், நான் அழுதுகிட்டே கிடக்கணும், கேட்டுக்கிட்டே கிடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி ஜெபம்னா என்ன? ரியல் பிரேயர்னா என்ன? உண்மையான ஜெபம்னா என்ன என்றால், வேத வசனத்தை எடுத்து, தேவ வசனத்துடைய வாக்கு தத்தங்களை எடுத்து, தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன அருளி இருக்கிறார், நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அருளி இருக்கிறார், அதை விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள் மூலமா அருளி இருக்கிறார் சொல்லியிருக்குதே. என்னத்தை ஏற்கனவே நமக்கு அவர் நியமித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை எடுத்து அதை என்னுடைய உள்ளத்திலேயும் என்னுடைய வாயிலையும் வைத்து அதை என்னுடைய ஜெபத்திலே நான் பேச வேண்டும். அப்ப நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் எதையோ அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இல்லை, அவர் எனக்கு என்ன தர்றன்னு சொல்லி இருக்கிறாரோ, எதை எனக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுதான் ஜெபத்தில் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை உருவாக்குகிறது, எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு அது தருகிறது. எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள்? நீங்க பிரச்சனையே பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா அவைகள் தான் உங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் என்ன சொல்கிறீர்கள்? எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எவைகளை பேசுகிறீர்களோ, ஜெபத்தில் எதை பேசுகிறீர்களோ அவைகள் தான் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே நான் அழிஞ்சு போயிடுவோம் போல இருக்குதே, ஆண்டவரே நான் அப்படியே நோய்வாய்ப்பட்டு அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடுவோம் போல இருக்குதே, ஆண்டவரே கடல்ல முழுகிடுவோம் போல இருக்குதே. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்.
ஹலோ. அதனால ஜெபத்தில் எவைகளை பேசுகிறோம்ன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் கிறிஸ்தவங்க பாருங்க, ஜெபத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே அப்படிதான் இருக்கிறாங்க. வர்றவங்க போகிறவங்க, மனைவி பிள்ளைகள், மாமனார் மாமியார் எல்லார்ட்டையும் பேசுறது பிரச்சனையை பேசி பேசி கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் பேசுறது. பாருங்க என்ன விலையாச்சுங்க இது கட்டுறதுக்குள்ள, எல்லா இடத்துலையும் கடை வாங்கி எல்லாம் பண்ணி இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கேன்னு ஆக்கும். முழுகிடவும் போல இருக்குது போகிற போக்க பார்த்தா. எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? சம்பளத்தில் பாதி சம்பளத்தை பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு வேற எதுக்குமே காசே இருக்க மாட்டேங்குது. போகிற போக்க பார்த்தா ஒன்றுக்குமே காசு இருக்காது போல இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? 2 பேர் எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு அப்படியே ஆகும். இப்போ 2 பேர்ல சில ஆளுங்க 50 பேரை ஒருமனப்பட வச்சிருக்கிறாங்க. மாமனார் மாமியார், தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, தாங்க பிள்ளைங்க, ஊர்ல இருக்கிறவங்க லெட்டர் மூலமா எல்லாம் கடிதத்தின் மூலமா எல்லாருக்கும் சொல்லி அவருக்கு ஏதோ பிரச்சனையாமே. பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றான், ஆமாங்க ரொம்ப நீங்க சொல்றதை பார்த்தா இது பயங்கரமான பிரச்சனையா ஆகும் போல இருக்குதே. ஏன் இப்படி பண்ணீங்க பிரதர்? இது பயங்கரமான பிரச்சனையா உருவாயிடும் போல இருக்கேன்னு அவனும் உங்களோட சேர்ந்து அப்படியே ஒருமனதாயிடுறாங்க. எல்லாம் ஒருமனப்பா ஆகி அப்படியே அது ஆக போகிறது. பாருங்க, ஜாக்கிரதையா இருக்க வேணும். அதனால தான் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் பேச வேண்டும். என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதைத்தான் பேச வேண்டும் ஒழிய எது நடக்கக்கூடாது என்கிற விரும்புகிறோமோ அதை பேசக்கூடாது. ஆகவேதான் ஜெபத்தில் நேரம் பதிலுக்கு போக வேண்டும். பதில் என்ன? தேவனுடைய வார்த்தை. நமக்கு தேவையான எல்லாம் அதில் இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை பதிலா இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அதை ஞாபகப்படுத்து, புட் மீ இன் ரிமெம்பரன்ஸ் என்று சொல்லுகிறார். ஞாபகப்படுத்தினா கர்த்தர் மறந்துடல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் மறந்துடல. கர்த்தர் சொல்ற, நீ அதை விசுவாசிக்கிறாயா? நீ என்னுடைய வார்த்தையை மதிக்கிறாயா? நீ என்னுடைய வார்த்தையில கவனம் செலுத்துகிறாயா? என்னுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை நான் பார்க்கட்டும். நீ எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொன்னா எனக்கு மறந்துருச்சுன்னு ஞாபகப்படுத்தின அர்த்தம் அல்ல. நீ என்னுடைய வார்த்தையை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கையின் பதில்கள் இருக்க போகிறது. ஆகவே ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது பதிலை சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன விரும்புகிறோமோ அதை சொல்லுகிறோம். அதை சொல்லும் போது அந்த பதில் மேல நமக்கு விசுவாசம் பெருகுகிறது. ஆகவே பண தேவையில் இருக்கும்போது எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே கடல்ல முழுகிட்டே இருக்கிற ஆண்டவரே முழுகிட்டே இருக்கேன்ல, என்ன பேசணும்? ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர் என்று எழுதியிருக்கிறதே. என்னுடைய வேலையில் எல்லாவற்றிலும், என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில், என் கையின் பிரயாசங்களில், என்னுடைய அலுவலில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய தொழில் ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று எழுதி இருக்கிறதே. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதி இருக்கிறதே. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கென்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அது என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கடன் எல்லாம் ஒழிச்சிட்டு அதையெல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு நான் மேல அநேகருக்கு கடன் கொடுக்க கூடியவனாய் மாறுவேன் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வாக்கு தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உடைய சித்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில கொண்டு வந்து போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே. நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே எனக்கு பல மடங்கு திரும்பி வரும் என்று எதிர்பார்க்கிறேன். வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்றாங்க, கொடுத்துட்டா பிரதர் மறந்துடணும் பிரதர். எதிரெல்லாம் பார்க்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது. கொடுத்ததை அப்படியே கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு கொடுத்துடணும். நம்ம ஒன்றும் ஆண்டவர்கிட்ட அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் ஒன்றும் எதிர்பார்க்க, நான் ஒன்றுமே கேட்கல உங்கள்கிட்ட, நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலன்னு. கர்த்தர் சொல்றாரு, ஒரு காரியம் மிஸ்ஸிங். அதில் ஒன்றுமே எதிர்பார்க்கலன்னா நீங்கள் திரும்பி அதில் விசுவாசமே இல்லை. கொடுக்கறதுல விசுவாசமே இல்லாமல் போயிடுது. விசுவாசம் எங்கே இருக்குது? கொடுக்கறதுல இல்லை. கொடுத்துட்டு எனக்கு பல மடங்கு அது பெருகி வரும் என்று விசுவாசிப்பதில் தான் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் எனக்கு திரும்ப வரப்போகிறது, இதை நான் போட்டிருக்கேன், அதில் திரும்ப எனக்கு வரப்போகிறது என்கிற அந்த எதிர்பார்ப்பில் தான் விசுவாசமே இருக்கிறது. ஆகவே எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தாவே கடன் வாங்காதிருப்பா, கடன் கொடுப்பான்னு சொல்லி இருக்குது. கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்குது. என் களஞ்சியங்கள்லாம் பூரணமாய் நிரம்புன்னு சொல்லி இருக்குது. திராட்சரசம் புரண்டோடும் சொல்லி இருக்கிறது. எந்த அளவினால் அளந்தேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் சொல்லி இருக்குது. நான் அளந்திருக்கிறேன், ஆனால் அளக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நீர்
நிறைய அளக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எனக்கு நீர் அளந்து கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தைகளை ஜெபம் பண்ணி பாருங்க. என்னுடைய குறைவுகள் எல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. உடனே பிரச்சனையின் மேல இருக்கிற பயம் வளர்றது இல்லை. எது வளர ஆரம்பிக்குது? விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது, டேக் நோ தாட் சேயிங். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி நம்ம தாட்ஸை எடுத்துக்கொள்கிறோம், எப்படி நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம், சொல்லுவதன் மூலமாக சொந்தமாக்கி கொள்கிறோம்னு சொல்றேன். டேக் நோ தாட்னா எந்த தாட்டுமே இல்லாமல் இருக்கிறது இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றி ஒரு கரிசனை இல்லாமல் இருக்கிறது. இதுதான் இயேசு சொல்றாரு. அப்படின்னு அல்ல, சில காரியங்களை குறித்து கரிசனைப்பட வேண்டியது இருக்குது, யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கு, திட்டமிட வேண்டியது இருக்கிறது. அதை குறித்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். அதெல்லாம் உண்மைதான். எந்த கரிசனை இருக்கக்கூடாது என்கிறாரு? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை, பிற்போக்கான எண்ணங்களை அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த வார்த்தையை வாயில விடாதீங்க என்றாரு. கரிசனை இருக்கிறது தப்பு அல்ல, ஆனா கவலை இருக்கிறது தப்பு. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்த கவலையை நீங்கள் பேசி அந்த கவலையை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். ஏன்? அதை எடுத்துக்கொண்டால், அதையே பேசி கொண்டிருந்தால் அதுதான் ஆக போகிறது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். பதிலை பேசும்போது நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், வார்த்தையை பேசும்போது பதிலை பேசுகிறோம்.